4000க்கு மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்யணும். இது சாத்தியமா? 1951 மக்களவை தேர்தலில் இந்தியா முழுமைக்கும் போட்டியிட்ட மொத்த வேட்பாளர் எண்ணிக்கை 1874. ஆனா 2024 தேர்தலில் 8360 பேர் போட்டியிட்டாங்க. அன்றைய தேர்தலும் இன்றைய தேர்தலும் ஒண்ணா? அது மட்டுமல்ல, நாம் எழுப்புற பல்வேறு கேள்விகள்ல முக்கியமானது, இவங்களால நாடாளுமன்றத்திற்கு ஒரே கட்டமா தேர்தல் நடத்த முடிஞ்சுதா? நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலை 7 கட்டங்களாகத்தான் நடத்த முடிஞ்சது. நாடாளுமன்ற தேர்தலையே ஒரே கட்டமாக நடத்த முடியாதவங்க நாடாளுமன்ற தேர்தலோடு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும் சொல்றது, கூரை ஏறி கோழியை பிடிக்க தெரிய முடியாதவர் வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டு என்று சொல்லுவார்களாம். அது போல இருக்கு. இப்ப காஷ்மீர்ல தேர்தல் நடக்குது. 2 கட்டம் 3 கட்டம் முடிஞ்சு 4வது கட்டம் நடக்க போகுது. 90 சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 3 கட்டங்களாக தேர்தல் நடத்துறாங்க காஷ்மீர்ல. இந்த நிலையில ஒரே தேர்தல் சொல்றதுக்கு வெட்கமாக இல்லையா? ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, ஒரே தேர்வு, ஒரே தேர்தல், ஒரே வரின்னு ஒரே பாட்டை பாடிக்கிட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனை இது? மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கு மக்களாட்சி சட்டத்துக்கு விரோதம்.